நம்ம பையன் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்னடா இருந்தாலும் கேட்குறீங்க? எப்பவும் போல் ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து, சரி மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு வந்துட்டேன். மாடிக்கு வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணி லைட்டை போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். பீட்டா ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இடம் பத்தாது. அந்த மாதிரி இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மேலேயும் ஃபீமேலையும் ஒன்றா போட்டுங்க. அந்த மேலுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஃபின்ஸ் கூட வளரல. ஃபின்ஸு தான் வளரல போல், மீதி எல்லாமே வளர்ந்துருச்சு. பாருங்கள், அந்த மேலும் ஃபீமேலும் ப்ரீட் ஆகி எவ்வளோ எக் வச்சிருக்கு பாருங்கள். பீட்டா ப்ரீடிங் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இது பாருங்கள், எதிர்பாராத நேரத்தில் ரெண்டும் ப்ரீட் ஆகி எவ்வளோ எக் வச்சிருக்கு பாருங்கள். பொதுவாக பீட்டா ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீடு ஆகும், ஆகாமையும் இருக்கும். சிலப்போ எக்கு சாப்பிட்ரும். அது மாதிரி பீட்டா ப்ரீடிங்கே ஒரு கஷ்டமான விஷயந்தான். இதை பாருங்கள், எதார்த்தமாக நம்ம விட்டு போகிறது இப்படி ஒரு ப்ரீட் ஆகி எக் வச்சுருப்பாங்க. இந்த எக்லாம் பொறுக்கிதா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நீங்கள் பீட்டா ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது ஒரு அடல்ட் ஸ்டேஜில் வாங்காமல் ஒரு செமி அடல்ட்டு, அதாவது ஒரு குட்டிலேருந்து வளர்க்க பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சருக்கு, நம்மளோட தண்ணி கண்டிஷனுக்கு அது தாங்கி வாழ்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கின எல்லா மீனும் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்சஸ்னால ரொம்பவே டல்லாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு சாகிற நிலமையில தான் இருக்குது. பிழைக்குமா என்னன்னு தெரியல. பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசன்லேருந்து சம்மர் சீசனுக்கு இப்போ மாறப்போகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்டே ப்ளகார்ட் வெரைட்டியில் ஒரு மேலும் ஃபீமேலும் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் நான் குட்டியிலேருந்து வளர்த்த மீன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஓகச்சம் பார்த்திங்க அப்படின்னா அடி வாங்கலை, சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது.